ஹலோ, வெல்கம் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் புதுசாக ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து 3 இக்கனாஷின்ட்டு. ஸோ இந்த 3 இக்கனாஷி இண்டிகேட்டர் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய ப்ரைஸ் சார்ட், கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸ் சார்ட்டில் ரைட் சைடில் இட் இஸ் பிளாட்டிங் த லாஸ்ட் 3 இக்கனாஷி கேண்டில்ஸ். The last 3 Ikanashi candles. Where is that? One second. ஸோ இந்த லாஸ்ட் 3 இந்த 3 கேண்டில் இங்கே இக்கனாஷியில் என்னவாக இருக்கும் அப்படின்றத இப்போ சில பேர் இப்போ வந்து தேஆர் லைவில் வந்து தேஆர் ரெஃபரிங் த இக்கனாஷி அப்படின்னா அவங்க இதே சார்ட்லேயே இங்கேயே பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் அதுக்கும் ஜகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ட்ரேடிங் வியூவில் தேடி பார்த்தேன், அந்த மாதிரி இண்டிகேட்டர் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ கிரியேட்டட் திஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐ கேன் விட்ரா இட். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வி கேன் விட்ரா திஸ். ஸோ இதுதான் இதோடைய இது. இப்போ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுனாலும், இது 1 ஹவரில் இருக்குது. ஸோ இது 4 ஹவர்ஸு. ஸோ வந்து உங்களுக்கு இக்கனாஷியை இங்கேயே காமிச்சிடும். ஸோ யூ கேன் டிசைட். ஸோ இக்கனாஷி வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து இப்போ இந்த கேண்டில் வந்து கீழே வந்து விக்கு கிடையாது, விக்கு இல்லைன்னு போது இது வந்து அப் ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, இது வந்து ஹைவேவ் கேண்டில் சொல்லலாம், இல்லை இது ஒரு டைப் ஆஃப் டோஜி, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டோஜி. ஸோ டோஜி இஸ் இன்டிசிசிவ். ஸோ வி ஹாவ் டு வெயிட். ஸோ எப்பெல்லாம் வந்து இப்போ க்ரீன் கேண்டில்னால் கீழே விக்கு இருக்கக்கூடாது, ரெட் கேண்டில்னால் மேலே விக்கு இருக்கக்கூடாது. ஸோ கீழே விக்கு இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். அது 4 ஹவர்ஸ். ஐ புட் இட் இன் டெய்லி. திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இஃப் ஐ புட் இட் இன் 15 minutes, this is the status for Ikanashi. So அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி let me walk you through about this 3 Ikanashi indicator. So it is available in TradingView for free, so you can use it. Okay, இதோடைய core functionality என்ன பண்ணு, it displays the last 3 Ikanashi candles, updates with each new price bar and recent market behavior. So இதுதான் இதோடைய core functionality. ஸோ இட் கம்ப்யூட்ஸ் இக்கனாஷி எப்படி கம்ப்யூட் பண்ணதோ அந்த அதே ஃபார்முலா தான். ஸோ இட் கம்ப்யூட்ஸ் இட். லாஸ்ட் ரீசெண்ட் 3 கேண்டில்ஸோடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அது பிளாட் பண்ணுது. ஸோ பார்த்தீங்க நீங்கள், இட்ஸ் அ கிராஃபிக்கல் எலிமெண்ட்டு. ஸோ புல்லிஷ் வில் பி இன் க்ரீன் அண்ட் பேரிஷ் வில் பி இன் ரெட். ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் பைன் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ it plots the candles from left to right, most recent on the right side of the candle chart. So green for bullish and red for bearish. So this is about this indicator. So using this you can identify the trend direction. So நான் சொன்ன மாதிரி கீழே அப் ட்ரெண்டாக இருந்தால் கீழே விற்க இருக்கக்கூடாது. ரிவர்சல்ஸ் நீங்கள் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு கீழே விக்கு வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். டோஜி வரும் அடுத்தது, அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். டோஜி எந்த கலரில் வேணால் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது கேண்டலும் திருப்பி கலர் சேஞ்ச் வந்துருச்சு, மூணாவது கேண்டில் கலர் சேஞ்ச் வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். தேர் ஆர் பாசிபிலிட்டி, ஹை பாசிபிலிட்டி ஃபார் ரிவர்சல்ஸ். ஸோ இட் இஸ் ஸ்மூத்தர் வியூ ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். நாய்ஸ் இருக்காது இக்கனாஷியில். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இக்கனாஷியும். பட் என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் வந்து இக்கனாஷியை வச்சு ட்ரேடை என்ட்ரி பண்ணாதீங்க. பட் இங்கே நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்த்துட்டு, கேண்டில் ஸ்டிக்கில் பக்கத்துலேயே இருக்க ரெண்டுமே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த லெவலில் கரெக்டாக என்ட்ரு ஆகணும்னு பார்த்து என்ட்ரு ஆகுங்க. எக்ஸிட்டுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்து பண்ணுங்கள். பியூராக இக்கனாஷி சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் ஒன்று என்ட்ரு ஆவீங்க, அது வேறு இடத்துல என்ட்ரு ஆகும். எக்ஸிட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கோடைய ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கும், இக்கனாஷியோட ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கும் ஃபார் பெட்டர் விஷுவல். ஸோ ரீசன்ட் மார்க்கெட் பிஹேவியர் இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் வில் பி aids in making informed trading decision.
Okay, so it focused only on the last 3 candles data. நம்ம இப்போ வந்து let us see how to get that. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். let me remove it. திருப்பி ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணும்? go to indicators. இங்கே போயிட்டு 3 numerical 3 space Hikanashi. ஸோ இதுதான் அந்த இண்டிகேட்டர். இதுதான் அந்த இண்டிகேட்டர். ஸோ யூ கேன் ஆட் இட். ஸோ ஐ ஆல் added it. So you can see it here, right? So like this I am creating so many indicators. So either சிலது வந்து I will be giving it for free. Certain okay, for those who want அதுவும் சிலஸ் வந்து I will be publishing it. If you want to access that, you have to contact us. So we will give you free access. But upon on contacting us, then only we will give the access, and then you can use it for free. Okay. So in the video, if you like it, give a like and share for your friends to get this knowledge. It is a knowledge sharing only. இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ வித் யுவர் knowledge and experience, make it. It is an additional tool. உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். It is for educational purpose. Thank you.